தமிழ்நாடு முதல்வர் மற்றும் கர்நாடக முதல்வர் சந்திக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான பெருஞ்செய்தி ஒன்றை பார்க்கலாம். உறுதியானது முதல்வர்கள் விஜய், டி.கே. சிவக்குமார் சந்திப்பு. தமிழக முதல்வரை சந்திக்க தயாராகும் கர்நாடக முதல்வர். விஜய்க்காக திட்டமிடும் டி.கே. சிவக்குமார். உறுதியானது முதல்வர்கள் விஜய், சிவக்குமார் சந்திப்பு. தமிழக முதல்வரை சந்திக்க தயாராகும் கர்நாடக முதல்வர். விஜய்க்காக திட்டமிடும் சிவக்குமார். மேகதாது காவிரி படுகைக்கு விஜயை கூட்டி செல்ல திட்டம். கர்நாடகத்தின் பிரச்சனைகளை விஜய்க்கு விளக்க திட்டம் என தகவல். பிரச்சனைகளை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள டி.கே. சிவக்குமார் திட்டம். ஆகஸ்ட் 3 இரு மாநில முதல்வர்கள் சந்திக்க திட்டம். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்கப்படுமா? காவிரி பிரச்சனைக்கு தீர்வை தருமா சந்திப்பு. ஆகஸ்ட் 3 இரு மாநில முதல்வர்கள் சந்திக்க திட்டம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு செல்லவிருப்பதா தகவல் வெளியாகியிருந்தது. ஒருபுறம் காவிரி விவசாய சங்கத்தினர் இந்த கர்நாடகாவிற்கு செல்லக்கூடாது, அது வேறு மாதிரியான பிரச்சனையை சொல்லும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தற்போது முதல்வர் விஜயோட இந்த பயணம் என்ன மாதிரியான தீர்வை தமிழகத்திற்கு தரும் காவிரி பிரச்சனையில? வரக்கூடிய திங்கட்கிழமை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடக மாநிலம் பெங்களூரு செல்கிறார். அவருடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார், அதே போல தமிழக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், அதே போல நீர்வளத்துறை செயலாளர் சத்யபிரதா சாஹூ உள்ளிட்டோரும் செல்கிறார்கள். இது ஒரு முக்கியமான பயணமாக இருக்கிறது. சரியாக 14 ஆண்டுகளுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா கர்நாடக மாநில முதலமைச்சரை ஜெகதீஷ் ஷெட்டராக இருந்தார். அப்போது அவரை சந்தித்தார். அதற்கு பிறகு இந்த சந்திப்பு என்பது நடைகிறது. அந்த சந்திப்பு உச்சநீதிமன்றம் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துங்கள் என்று சொல்லியிருந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழக முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்த போது அவர் கர்நாடகா சென்றிருக்கிறார். 1984 அப்போது ஒரு சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த அரிய புகைப்படங்கள்லாம் தற்போது நமக்கு கூட கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அப்போது எம்ஜிஆர் சென்ற போது 2.5 TMC தண்ணீரை தருவதாக அப்போதைய முதலமைச்சர் அறிவித்திருந்தார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்பில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முக்கியமான விஷயங்களா, அதாவது கர்நாடக முதலமைச்சரும் தமிழக முதலமைச்சரை வரவேற்பதற்காக தயாராக இருப்பதாகவும் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஹெலிகாப்டர் கொண்டு அவரை தமிழக முதலமைச்சர் அழைத்துக் கொண்டு சென்று காட்ட இருப்பதாகவும், மேகதாது உள்ளிட்ட இடங்களை முதலமைச்சருக்கு காட்ட இருப்பதாகவும் டி.கே. சிவகுமாரும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது நம்ம தலைமைச் செயலக வட்டாரங்களை நம்ம கேட்கும் போது முக்கியமான நாடுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாம் கூட பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. அண்மையில் கூட ஈரான் உள்ளிட்ட நாடுகள் போர் ஏற்பட்ட போது குறிப்பாக பாகிஸ்தானில் வச்சு அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். எனவே பேச்சுவார்த்தை என்பது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எனவே அது போன்று ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தமிழக முதலமைச்சர் விரும்புவதாகவும் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்திலும் காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபை இருக்கிறது. அங்கேயும் ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ் கட்சி. எனவே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தண்ணீரை கொண்டு வரலாமா என்பது குறித்தும் யோசிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்திற்குரிய மூத்த அரசியல் தலைவர்கள் திமுக உள்ளிட்ட முக்கியமான எதிர்க்கட்சிகளும் இந்த சந்திப்பை வேண்டாம், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்களும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 1980 இதே போன்று ஒரு சந்திப்பு நடைபெற்றிருப்பதாகவும் 1986 பாத்தீங்கன்னா அதே போல 87 ஆகிய காலகட்டத்திலும் இதே போன்று சந்திப்புகள் நடைபெற்றதாக பழைய ஆவணங்கள், தமிழக அரசுடைய ஆவணங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எனவே இந்த சந்திப்பில் என்ன மாதிரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொன்னால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. நீர்நிலைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் திரும்பி வரும்போது என்ன மாதிரியான புதிய விஷயங்களோடு அங்கிருந்து கொண்டு வருகிறார், வேறு சில விஷயங்கள் குறித்தும் பேச இருக்கிறது. அதே போல மாதந்தோறும் தமிழக அரசுக்கு தர வேண்டிய தண்ணீர் பங்கீடு, அதாவது ஜூன் மாதத்திற்கு 9 TMC, ஜூலை மாதத்திற்கு என்று தனியாக 34 TMC, ஆகஸ்ட் மாதத்திற்கு என ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தான் வரக்கூடிய தொடங்குகிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முதலமைச்சருடைய சந்திப்பு கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு மட்டும் 45 TMC தண்ணீரை தர வேண்டும். ஒரு TMC தண்ணீர் என்று சொன்னால் 25 தண்ணீர் லாரிகளை 25 லட்சம் தண்ணீர் லாரிகளை ஒன்றாக சேர்த்தினால் கிடைக்கக்கூடிய தண்ணீர் ஒரு TMC என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இப்போதைக்கு இந்த TMC ஒரு TMC என்று சொன்னாலும் கூட அது ஒரு குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கும். எனவே அவர்கள் சுத்தமாக தரவில்லை. அதே போல இந்த மாதத்திற்கான
சேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎம்சி கூட வரல அப்படின்னு தான் வந்து சொல்றார்கள். இந்த நிலையில் தமிழக அரசுடைய நீர்வளத்துறை அதிகாரிகளும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய பயணம் குறித்து ஆலோசித்து வருகிறார்கள். பாலா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு செல்லவிருக்கிறார். அங்கு காவிரி நீர் தொடர்பான விவகாரம் குறித்து கர்நாடக முதல்வருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார்.